அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கூட்ரோடு கிராமத்திலிருந்து லட்சண்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆடுகள் வந்து குட்டி போட்டது முதல் விற்பனையாகும் வரை நம்ம என்ன பண்ணுறோம், என்ன டிவார்மிங் குடுக்குறோம், அதே மாரி என்ன வேக்சினேஷன் பண்ணுறோம், எப்படி பராமரிக்கிறோங்கிறதுக்கான வீடியோங்க. நாம ஏன் நம்ம அட்ரஸ் சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லொக்கேஷன் தெரியல நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிவுல போட்டுவிடுங்க. அதுக்காக தான் நம்ம இடம் ஏரியா ஃபுல்லா சொல்லியிருக்கோம். நம்ம அடுத்தது பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, குட்டிகள் போட்டு குட்டிகள சுத்தமா வாயில இருக்க கோழைகள் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டுங்க. கிளீன் பண்ணுனதுக்கு பின்னாடி தொப்புள் வந்து சுத்தமா தொடச்சுட்டு ஒரு 2 இன்ச்சு வச்சு கட் பண்ணிறணுங்க. 2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ண பின்னாடி, அதில மஞ்சத்தூள், டிஞ்சர் அப்ளை பண்ணிடலாங்க. அப்ளை பண்ணுறதுனால குட்டிகள் தொப்புள் கொடி மூலியமா பரவுற நோய தடுக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டிகளுக்கு டெட்டனஸ் டிடி வேக்சின். டிடி வேக்சின் போடும்போது டிடி டெட்டனஸ் போடுறதுனால குட்டிகள் வந்து தொப்புள் கொடி வழியா போற எந்த பாதிப்பா இருந்தாலும், அது நடக்காம அது பாதுகாத்துருங்க. அந்த டிடி போடுறதுனால ஆடுகளுக்கும் சரி, குட்டிகளுக்கும் சரி டெட்டனஸ் வராது. குட்டி போடும்போது ஏற்படுற காயங்கள்ல எந்த ப்ராப்ளம் வராத இருக்குங்க. அதுக்கான வழிகள். குட்டிகளுக்கு ஒரு வயல் 0.5 எம்எல் போடணுங்க. குட்டிகளுக்கு ஒரு வயல் பார்த்தீங்கன்னா, சின்ன நீடில்ல 0.5 எம்எல் எடுத்துட்டு நல்லா சதப்பகுதியா போட்டு அழுத்தி விட்டு நல்லா தேய்ச்சு விட்டுருணுங்க. இப்படி போடுறதுனால என்ன நமக்கு பயன் கேட்டிங்கன்னா, குட்டிகள்ல வந்து எந்த பாதிப்பும் வராதுங்க. அதேமாரி கழிச்சல், காய்ச்சல் இது மாரி பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க. ஆடுகளுக்கு 1 எம்எல் 0.5 எம்எல் டூ ப்ளஸ் டூ போடும்போது 1 எம்எல் வந்துருங்க. அது போடுறனால ஆடுகளுக்கு எந்த பிரச்சனைகளும் வரதில்லைங்க. குட்டிகள் பராமரிப்புல மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம என்ன பண்றோம்ன்னு கேட்டிங்கன்னா, நீட்டா வந்து வைக்கோல் போட்டு வைக்கோல் எல்லாம் போட்டுறோம். ஒரு 2 இன்ச்சுக்கு வைக்கோல் போட்டு உதறி விட்டு, அதுக்கு மேல பல்பு போடுறோங்க. பல்பு போடுறதுனால தாயோட மடியில படுத்திருக்க மாரி குட்டி நல்லா கதகதப்பா இருக்கிறதுனால, டைஜெஷன் பவர் இன்கிரீஸ் ஆகுதுங்க. நல்ல நிம்மதியா தூங்குறதுனால குட்டிகள் வந்து இழப்பு எதுவுமே இல்லாம நல்லா நீட்டா பராமரிக்கலாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, 15 நாள் முதல் 30 நாள் வரை டிவார்மிங் என்ன குடுக்குறோம் அப்படிங்கிறது. ஃபைபர்சன் வந்து 2 மில்லி குடுத்துர்றேங்க. 15 நாள்ல ஒரு தடவையும், 30 நாள்ல ஒரு தடவைங்க. அதுக்கு அடுத்து நம்ம குட்டிகளுக்கு பால் குடுத்து பழக்கிறோம். நம்ம புட்டிப்பால் குடுக்கும்போது, குட்டிகள் பால் பத்தல, ஆட்ல பால் இல்ல அப்படிங்கும்போது, அந்த புட்டிப்பால் குடுக்கும்போது, குட்டிகள் வந்து ஈஸியா வளர்றதுக்கு ஏதுவா இருக்குங்க. நம்ம அதுக்கு அடுத்தபடி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பண்றோம்ன்னு கேட்டீங்கன்னா, குட்டிகள் மண்ணு திங்காம இருக்கிறதுக்கும், ஆடுகள் வந்து அடுத்தது ஹீட்டுக்கு வரத்துக்கும் ரொம்ப ஏதுவா இருக்கிறதுக்கு மினரல் மிக்சர் கல்லு கட்டி தொங்க விடுறோங்க. இது கல்லு கட்டுறதுனால, இத லிப் பண்றதுனால நமக்கு வந்து உப்பு இருக்கிறதுனால, வேற எந்த பாதிப்பும் இல்லாம நல்லா நீட்டா சாப்பிடுதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, 55வது நாள் ஃபெர்மெண்டசல் குடுக்குறோம். 55வது நாள்ல பார்த்தீங்கன்னா, பாடி வெயிட் 8 டூ 10 கிலோ வந்துருங்க. அதுக்கு 3 எம்எல் குடுத்துர்றோங்க. 3 எம்எல் குடுத்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அடர் தீவனம் திங்கிறதுக்கு பழக்கிடுறோம். அடர் தீவனம் திங்கிறதுக்கு பழக்குனதுனால, குட்டிகள் வந்து நல்லா அடர் தீவனம் தின்னும். குட்டிகள் பால் பத்தலனாலும், ஏதுவா வந்து வெயிட் ஏறுறதுக்கு நல்லா உறுதுணையா இருக்குங்க. குட்டிகள் வந்து இது மாரி பவுல்ல வைக்கும்போது, ஒரு 5, 5 குட்டிகளுக்கு தனியா பிரிச்சு விடும்போது, குட்டிகள் நீட்டா அடர் தீவனம் தின்னு பழகிதுங்க. அது அது சண்டை போட்டுக்கிட்டு சீக்கிரமா அடர் தீவனம் சாப்பிட்டுக்குங்க. நம்ம ட்ரேவுல கொட்டும்போது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, குட்டிகளுக்கு எட்டாது. திங்கிறதுக்கு கொஞ்சம் பாதிப்பா இருக்கும். அதனால இப்படி பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தபடியா என்ன பண்றோம்ன்னு கேட்டிங்கன்னா, குட்டிகளுக்கு பசுந்தீவனம் நம்ம குடுக்குறோம். பசுந்தீவனம் எப்படி குடுக்குறோம்னா, இது மாரி கட்டி தொங்க விடும்போது, அது இலைகள் வந்து டேமேஜ் ஆகாம, நம்ம ஜாப் கட்டர் போடாம இலைகள் டேமேஜ் ஆகாம நீட்டா சாப்பிட்டுக்கிறனால, குட்டிகளுக்கு முழுசா போஷாக்கு ஃபுல்லா முழுசா போய் சேர்ந்துருங்க. அதுக்கு அடுத்து 85வது நாள் நம்ம பார்த்தீங்கன்னா, 85வது நாள் ஆக்ஸிக்ளோசனைடு குடுக்குறோம். 85 நாள்ல பார்த்தீங்கன்னா, 13லருந்து 15 கிலோ வெயிட் வந்துருங்க. ஆக்ஸிக்ளோசனைடு வந்து 3 கிலோவுக்கு 1 எம்எல் குடுக்குறோம். 15 எம்எல் குடுக்குறோங்க. குடுக்கும்போது குட்டிகள் வளர்ச்சிகள் நல்லா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து 3 மாசம் முடிஞ்சோனே குட்டிகள தனியா பிரிச்சுர்றோம். கிடாய் குட்டிகள் தனியாவும், பெட்டை குட்டிகள் தனியாவும் பிரிச்சுர்றோம். பிரிக்கலன்னா, குட்டிகள் வந்து அடுத்து ஹீட்டுக்கு வர தன்மை வரும்போது, குட்டிகள் வந்து ஆடு மேல தாவிக்கிட்டு நீட்டா சாப்பிடாதுங்க. அதுக்காக கிடாய் குட்டிகள் தனியாவும், பெட்டை குட்டிகள் தனியாவும் பிரிக்கிறோம். பிரிக்கும்போது என்ன பண்றோம்னா, அடுத்தது 115வது நாள் 17லருந்து 20 கிலோ வந்துருங்க. பெட்டை குட்டிகள் 17 கிலோவும், கிடா குட்டிகள் 20 கிலோவும் வந்துருங்க. அதுக்கு லூவே மிசால் 3 கிலோவுக்கு 1 எம்எல், 7 எம்எல் நம்ம குடுக்குறோம். 6 டூ 7 எம்எல் குடுக்கும்போது, குட்டிகளோட வளர்ச்சிகள் வந்து நல்ல தெளிவா இருக்குதுங்க. அந்த ஸ்டேஜ்ல குட்டிகள் குடுக்கும்போது, பெட்டை குட்டிகளும், கிடாய் குட்டிகளும் தனியா பிரிக்கும்போது, குட்டிகள் சாப்பிடுற சாப்பாடும் ஈஸியா நல்லா சாப்பிடுதுங்க. கிடாய் குட்டியினால பெட்டை குட்டிகள் தொந்தரவு முற்றிலும் தவிர்க்கப்படுது. அதனால குட்டிகளோட வளர்ச்சி நல்ல லெவல்ல இருக்குங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 5வது மாசத்துக்கு வந்துர்றோம். 5ஆம் மாசத்துக்கு வரும்போது குட்டிகளுக்கு ஐரோமெக்டின் வந்து ஓரல் குடுக்குறோம். 145லேருந்து 150 நாள்ல ஐரோமெக்டின் ஓரல். நம்ம ஐரோமெக்டின் ஓரல் வந்து 10 அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 23லேருந்து 25 கிலோ வெயிட் வந்துருங்க. ஓரல் பார்த்தீங்கன்னா, 2 1/2 கிலோவுக்கு 1 எம்எல் குடுக்கணுங்க. 10 எம்எல் குடுத்துர்றோம். 25 கிலோ பாடி வெயிட் வந்துருதுங்க.
அதுலேருந்து 160வது நாள் அடுத்து என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நாள் கேப் விட்டு ஐரோமெக்டின் தோல் ஊசி போட்டுர்றோம். தோல் ஊசி போடுறதுனால தெள்ளுப்பூச்சி, பேனு, உண்ணி இது மாரி பிரச்சனைகள் இல்லாம நம்ம முற்றிலும் தவிர்ச்சறனால ஐரோமெக்டின் தோல் ஊசி 1 எம்எல் போட்டுர்றேங்க. பாடி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 30 5 மாசத்துலருந்து பெரிய ஆடா இருந்தாலும் சரி 1 எம்எல் தான் போடுறேங்க. 1 எம்எல் போடுறதுனால உங்களுக்கு குட்டிகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. அடுத்தது 180ஆம் நாள் பார்த்தீங்கன்னா, குட்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 35லிருந்து 40 கிலோ வந்துருங்க. இது பெட்டை குட்டிங்க. இது 35 கிலோ வெயிட் வந்துருச்சுங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம 180 நாள் தாண்டிருங்க. அப்ப வெயிட் வந்து 35ல 40 கிலோ வரணும். அந்த வெயிட் வரதுக்கு நம்ம அடர்த்தீவன பராமரிப்பு என்னன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. அந்த ஸ்டேஜ்ல வரும்போது குளோரோசென்டால் 1 எம்எல் குடுத்துறோம். குளோரோசென்டால் ஏன் குடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லிவர் ஃப்ளூக்கு இந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு, லிவர் எந்த பாதிப்பும் இல்லாம நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுறதுக்கு அத குடுத்துர்றேங்க. பெட்டை குட்டிகள் 35 கிலோவும், கிடாய் குட்டிகள் 40 கிலோ பக்கம் ரீச் ஆயிருங்க. இது கிடாய் குட்டிங்க. பெட்டை குட்டிக்கும், கிடாய் குட்டிக்கான டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட பாடி வெயிட் வந்து 40 கிலோ நல்லா வளர்ந்துருக்குங்க. இது மாரி குட்டிகள் பராமரிக்கிறதுனால நமக்கு வந்து ஆடுகள்ல எந்தவித பாதிப்பும் இல்லாம, நல்லா நீட்டா வந்து நம்ம பாடி வெயிட் மாசம் 5 கிலோ வெயிட் நம்ம மெயின்டெயின் பண்றதுக்கு, ஏதுவா நம்ம வந்து டிவார்மிங் ப்ராப்பரா குடுக்கணும். ஒரு நாள் சாப்பிடுற சாப்பாட்ட ஒரு உண்ணி, குடல் புழுவுல இருந்துச்சுன்னா, ஈஸியா வந்து நம்ம அத பூரா ரத்தத்த குடிச்சிருங்க. இது ஆட்டு பண்ணையில மிக முக்கியமா பாதிப்பு உண்டாகுறது தெள்ளுப்பூச்சி, பேனு, அதே மாரி குடல் புழு நீக்குங்க. நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்றோம்னா, ப்ராப்பரா வேக்சினேஷன் பண்றோம். நம்ம வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டிகளுக்கு எல்லா பூச்சி மருந்து, டிவார்மிங்லாம் முடிச்ச பின்னாடி 5வது டூ 6வது மாசத்துல நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பிபிஆர் போட்டுருங்க. நம்ம ஃபார்ம்ல இருந்து பிபிஆர் வேக்சினேஷன் இல்லாம, அ நம்ம வேக்சினேஷன் போடாம எந்த வேக்சினேஷனும் இல்லாம நம்ம ஆடு குடுக்குறதே கிடையாதுங்க வெளியில. அதே மாரி ஆடுகளுக்கும், குட்டிகளுக்குமே வந்து 1 எம்எல் வேக்சினேஷன்ங்க. பிபிஆர் வேக்சினேஷன் குடுக்கும்போது, குட்டிகள் வந்து தெளிவா நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம, எந்த டிசீஸ் இல்லாம நம்ம குடுக்குறவங்களுக்கு நிம்மதியா குடுக்குறோம். வாங்குறவங்களும் தெளிவா வாங்கிக்கிறாங்க. அதனால எந்த பாதிப்பும் இல்லாம இருக்குங்க. குட்டிகளுக்கும் 1 எம்எல் தாங்க. ஆடுகளுக்கும் 1 எம்எல்ங்க. குட்டிகளுக்கு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, டிவார்மிங் குடுத்துட்டு குடுக்குறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. நீட்டா குட்டிகள் நல்லா டெவலப் ஆயிருங்க. ஆடுகளுக்கும் அதே மாரி 1 எம்எல் அதே மாரி டிவார்மிங் குடுத்துட்டு ப்ளூஎம்எஸ்எல் குடுக்கலாம், ஹைடெக் குடுக்கலாம். அது மாரி மாத்தி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ ஆடுகளுக்கு டிவார்மிங் குடுத்துட்டீங்கன்னா, குட்டிகள் ப்ராப்பரா ஆடுகள் வந்து அடுத்த ஹீட் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா ஹீட்டுக்கு வரும். குட்டிகள் ஈனும் தன்மையும், அதுக்கு குடுக்குற போஷாக்கும் நீட்டா கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப ஆடுகளுக்கு 1 எம்எல் வந்து பிபிஆர் வேக்சின் போடுறோம். பிபிஆர் வேக்சின் போடுற வரைக்கும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அது ஐஸ் கட்டியிலேயே ஐஸ் ஃப்ரீசர்ல நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. இது மாரி ஐஸ்லேயே உள்ள இருக்கணும். இருக்கும்போது வந்து நம்ம அந்த தன்மை குறையாம இருக்குங்க. இப்ப நம்ம குட்டிகளுக்கு ஆடுகளுக்கு தோல்ல இழுத்து நல்லா செலுத்தி அழுத்தி விட்டுற வேண்டியதுதாங்க. இப்படி போறதுனால உங்களுக்கு அது தேய்ச்சு விடுறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, குட்டிகள் வந்து கட்டி பிடிக்காம இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பராமரிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்க்கு வேக்சின் ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேக்சின் போடும்போது கால் காணா, வாய் காணான்னு சொல்லுவாங்க. கோமாரி நோய் வராதுங்க. நம்ம மாடுகளுக்கும், ஆடுகளுக்கும் கோமாரி நோய்க்கு ஆன வேக்சின் நம்ம போட்டுறோங்க. வேக்சின் போடுறதுனால நம்ம எந்த பாதிப்பும் வராம நம்ம தடுக்கலாம். முற்றிலுமா வேக்சினேஷன் பண்றதுனால ஆடுகளுக்கும், மாடுகளுக்கா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் வராதுங்க. அதுவும் ஒரு நம்மள வந்து இது வந்து எதுல போடணும்னா, சதையில போடணுங்க. சதையில போட்டு நல்லா தேய்ச்சு விட்டுறணும். நல்லா சதைப்பகுதியில போட்டு, நல்லா அழுத்தி கிளீனா தேய்ச்சு விடுறதுனால மெயினா வந்து கட்டியா இருக்காம, அத அது அந்த தேங்கி நிக்காத அளவுக்கு பார்த்துக்கணுங்க. அதுதான் மெயினா பராமரிக்கணுங்க. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து இந்த இந்த கிடா பார்த்தீங்கன்னா, 7 மாசம் முடிஞ்சு 8வது மாசங்க. 8வது மாசத்துல நம்ம கிடாய்க்கு பார்த்தீங்கன்னா, 8 மாசத்துல 45லேருந்து 50 கிலோ வெயிட் வந்துரணுங்க. இது மாரி பராமரிக்கும்போது, நமக்கு வெயிட் கெயினும் நல்லா கிடைக்குது. நல்ல லாபமும் எடுத்துக்கலாங்க. இது 8வது மாசத்து கிடாங்க. 8லிருந்து 9 மாசங்க. இதோட லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா 45 கிலோ. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இந்த கிடா பார்த்தீங்கன்னா 9ஆம் மாசத்து கிடாங்க. இதோட வெயிட் வந்து 52 கிலோ வந்திருந்ததுங்க. இது நம்ம நம்ம வந்து விதை கிடாய்க்கு குடுக்கும்போது, தரமான விதை கிடாய் குடுக்குறதுனால, நமக்கு இறங்குற குட்டிகளும் வந்து வாங்கிட்டு போறவங்களுக்கு இறங்குற குட்டிகள் நல்ல தெளிவா இருக்குங்க. இது வந்து இதோட லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா, 10 மாசத்துல 9 டூ 10 மாசம் ரேஞ்சில நம்ம குடுத்தோங்க. அது அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, 11 மாசத்து கிடாங்க. 11 மாசத்துல இந்த கிடா எந்த வெயிட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 60 கிலோ. நம்ம வந்து மாசத்துல 5 முதல் 6 கிலோ வெயிட் வரைக்கும் வர அளவுக்கு நம்ம மெயின்டெயின் பண்ணிர்றோம். இது வந்து 2 பல்லு போட்ட கிடாங்க. 2 பல்லு போட்ட கிடா. இது எல்லாமே வந்து நம்ம லைவா நம்ம வீடியோ பதிவுல போட்டுருக்குறோம். 2 பல்லு போட்ட கிடா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 பல்லு போட்டு ஒரு 75லேருந்து 80 கிலோ ரேஞ்சுக்கு நம்ம வெள்ள கோயில் குடுத்தோங்க. இது மாரி முறையா பராமரிக்கும்போது, கிடாய்கள் பண்ணையில, ஆட்டு பண்ணையில வந்து தோல்விங்கிறதே கிடையாதுங்க. அடுத்தது பார்க்க போற கிடா பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த கிடா பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பல்லு போட்ட கிடாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல. இது வந்து 85 கிலோ வெயிட்ல 80 டூ 85 ரேஞ்சுக்கு குடுத்தோம். 4 பல்லு போட்ட கிடா அடுத்த வீடியோல நம்ம காட்டுறேங்க.
இப்ப அந்த மாரி பராமரிக்கும்போது, நம்ம குட்டிகளோட இழப்பையும் தடுக்கலாம். அடுத்தது இது முறையா பராமரிக்கும்போது, குட்டிகளோட வளர்ச்சிகளும் ஈஸியா இருக்குங்க. இந்த கிடா பார்த்தீங்கன்னா, 4 பல்லு முடிஞ்சு போட்ட கிடாங்க. 120 கிலோ வெயிட் லைவ் வெயிட்ல வந்ததுங்க. நம்ம இது மாரி பயனுள்ள தகவல் வந்து நம்ம சேனல்ல ரெகுலராவே போட்டுட்ருக்கோம். ஆடுகளுக்கு பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.